தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதை ஒரு கல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கஞ்சா சாப்பிடாத இளைஞர்களே இல்லை அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணுறதுக்காக ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல. அந்த அளவிற்கு அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் கஞ்சா கிடைக்குது. அதாவது டாஸ்மாக எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்கிறது போய் அதை தாண்டி அதை விட இன்னும் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு போதை வஸ்துவாக கஞ்சா இருக்குதுன்னு பார்க்குறோம். இது 1.0, 2.0, 3.0, இப்போ 4.0 நடந்துக்கிட்டு இருக்கு கஞ்சா வேட்டை அப்படின்னு காவல்துறை சொல்கிறது. ஆனால் கோர்ட்டும் அப்பப்போ கூப்பிட்டுது. அதே போல் பல சட்டவிரோத சம்பவங்கள், லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இந்த போதையினால் நடக்குது. இதை பலரும் இப்போ பேச ஆரம்பித்ததுனால திடீர்னு சர்வாதிகாரியாக மாறி நேற்று அதாவது சீஃப் செக்ரட்டரி இவங்களோடலாம் ஒரு மீட்டிங் நடந்திருப்பதாகவும், அந்த மீட்டிங்கில் நீங்கள் கடுமையான உத்தரவு போட்டிருக்கிறதாரு, முதல்வர் போட்டிருக்காரு, நீங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், யார் இருந்தாலும் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள்லாம் பார்க்காதீங்க, எல்லார் மீதும் நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ கஞ்சா வேட்டை எப்படி 4.0 அதே மாதிரி இவர் எத்தனாவது முறையாக சர்வாதிகாரியாக மாறி இந்த உத்தரவு போட்டிருக்காருன்னு தெரியல. இந்த செய்தி எப்படி பார்க்கறது? இந்த சர்வாதிகாரியானோடனே எனக்கு இந்த சார்லி சாப்ளின் ஹிட்லர் மாதிரி மீசை வச்சுட்டு வருவார் பார்த்தீங்களா, எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அப்படி கையை வச்சுட்டு இந்த பீகார் பார்ப்பனர் சொன்னதுனால நான் சர்வாதிகாரியாக மாறி நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும், கட்டுப்பாட்டுடன் இருங்கள், இல்லை என்றால் அப்படின்னு சொல்லி இவர் மிரட்டல் விட்ட வீடியோலாம் நம்ம பார்த்து இப்போ அதை நம்ம ரொம்ப சீரியஸாக நினச்சோம். இந்த புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்குச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஜெயலலிதா ஒரு டஃப் டாஸ்க் மாஸ்டராக இருந்ததுனால, அது உள்கட்சி விஷயத்திலையோ நிர்வாகத்திலையோ இருந்ததுனால அப்படி இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு யாரோ இவர் தூக்கத்தில் எழுப்பி சொல்லிட்டாங்க போல இருக்கு. அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு, உள்கட்சியிலையும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அதெல்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரே மேடையில் ஏறி நான் நிம்மதியாக தூங்கி எழுந்திருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தூங்கியே நாளாச்சுங்கிறதையும் பார்த்தோம். அதே வரிசையில் தான் இவர் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், நான் சொல்கிறது அவரை கிண்டல் பண்ணவோ இதுக்கோ இல்லை, நான் ரொம்ப சீரியஸாகவே சொல்கிறேன். அதே மாதிரி சீரியஸாக கிண்டல் பண்ணுறீங்க, நான் சீரியஸாகவே சொன்னேன், அது கிண்டல் பண்ணல, நான் நிஜமாகவே சொல்கிறேன். ஆனால் இதில் என்ன ஆயிடுச்சுன்னா அவருடைய திறமை என்னங்கிற அளவுக்கு போயிட்டு கொஸ்டினபிள் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. உடனே நம்மளையும் யாராவது பார்த்துட்டு ரெட் பிக்ஸ் ஃபீலிக்ஸ் மாதிரி சவுக்கு சங்கர் மாதிரியும் காவல்துறை பாஞ்சு நம்மகிட்ட ஒன்றும் இல்லை, 40 கோடி ரூபாய்க்கு நமக்கும் பணத்தை கொடுத்துட்டு நம்ம மேலே வழக்கு போட்டாங்கன்னா பரவாயில்ல, நாமளும் பிச்சைக்கார பையன் அன்னாரங்காட்சியாக இருக்கும், ராமகோபாலன் சிஷியனாக இருந்தால் என்னவா இருக்கும், அவ்வளோதான் மடிப்பிச்சு எடுக்கிறேன் பாரு அவர், நாம் அதை சொல்லாமல் செய்கிறோம். அதனால வழக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாம் அவர் ரொம்ப கிண்டல் பண்ணுறோங்கிற மாதிரி யாராவது நினச்சிட்டாங்கன்னா அதுக்கு தான் இந்த கேவிட்டியை நான் போட்டு வைக்கிறேன். பார்க்குற அதிகாரிகளும் இதை பார்த்து சரி பழிச்சு போகிறான்னு விட்டு போடுவான்னு வச்சுங்க. இவர் கம்மிங் பேக் டு தி சப்ஜெக்ட், இவருக்கு ஒரு நிர்வாக ஒரு ஆளுமை திறனோ நிர்வாக பண்போ தலைமை பண்போ இருக்காங்கிறது இது $1 மில்லியன் கேள்வி. ஏன்னா நான் எச்சரிக்கை, கடுமையான எச்சரிக்கை, அதிகடுமையான எச்சரிக்கை, தீவிர எச்சரிக்கை இப்படி தான் போதே தவிர இவங்க ஒரு தடாலடியான செயல்பாடு எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் இப்போ சொன்னீங்களே யாராக இருந்தாலும் நடவடிக்கைன்னு, இதில் ஜாஃபர் சாதிக்கு உட்படன்னு அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்லியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். அமீர் எக்ஸப்ஷனில் விட்டார் போல இருக்கு. அதனால தான் அமீர் வெளியில் நான் தமிழன் நீட்டுக்கு எதிராக போராடுறேன். ஐயோ பாருங்க, பிளேயிங் டு தி டிஎம்கேங்கிறதுக்கு அமீர் என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறான் பாருங்க இந்த ஆளு. நான் நீட்டுக்கு என் பொண்ணு நீட் எழுத வானான்ட்டேன். அப்போ ஓட்டு போட போகும்போது என்ன பண்ணியிருப்பாரு, அவங்க சம்சாரத்தை எப்படியும் மூஞ்சியை காமிச்சு தான் ஆயிருக்கணும். அப்போ ஓட்டே வேணாம், ஜனநாயகமே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு. தாலிபான் ISIS ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு அமீர் முடிவு பண்ணிட்டாரான்னு தெரில, அவர் தான் அதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும். ஆனால் இதில் கோட்டையில் போட்ட கூட்டத்தில் டிஜிபி, சீஃப் செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி டு சீஃப் மினிஸ்டர், கமிஷனர் சென்னை சிட்டி போலீஸ் இவங்கெல்லாம் கலந்துட்டுருக்காங்க இந்த கூட்டத்தில். ஆனால் இது மே 11 நினைக்கிறேன் இது நடந்த கூட்டம். ஆனால் இதே கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தில் மதுரை பெஞ்சு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு அப்சர்வேஷனையும் சொல்லி அவங்க கவர்மெண்ட்டுக்கும் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் குழுவெல்லாம் போடுறீங்க, இது கமிட்டி கவர்மெண்ட். இந்த கமிட்டி கவர்மெண்ட் போதையை ஒழிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி, எப்படி HRNC ஒரு கமிட்டி, லேபருக்கு ஒரு கமிட்டி,
இந்த கமிட்டியோட முடிஞ்சு போச்சு. இந்த கமிட்டி கூடுறானா இல்லையா, அவன் போய் மிக்சர் சாப்பிட்றானா, அதெல்லாம் இவங்க எதையுமே நோ ஃபாலோ அப். கமிட்டி போட்டால் இந்த கமிட்டி வேலை செஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு இதில் போகும்போது அதுக்கு தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு கூப்பிட்டு என்ன சொல்கிறான், நீ கமிட்டி போட்டியே, இல்லைங்க அது போலீஸ், அந்த கமிட்டி போலீஸ் கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்யுதுங்க, இதுக்கு நீ என்ன உனக்கு நீ இதுக்கு செக் அண்ட் பேலன்ஸுக்கு என்ன வச்சிருக்க, இதை நீ கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழுவை போடு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பயமே என்ன வருதுன்னா, அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு சில இந்த ட்ரக் பெடலரோட இருக்காங்க, ரெண்டு பேரும் ஹேண்ட் அண்ட் கிளவா ஒண்ணுக்குள்ள ஒன்னா போறதுனால இவங்களை கண்காணிக்க ஒரு உயர் அதிகாரிகள் கொண்ட குழுவை போடுங்கிறாங்க. அப்பா அந்த எனக்கு என்னன்னா, அந்த உயர் அதிகாரியை கொண்ட குழு அந்த ட்ரக் பெடலரை பிடிக்கிறதுக்கா இல்லைன்னா அவங்களுக்கு உடனடியா இருக்கிற போலீஸை பிடிக்கிறதுக்கா, இந்த கன்ஃபியூஷன் ஜனங்களுக்கு இயல்பா வரக்கூடியதுதான். நாம ஒன்றும் காவல்துறையை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி சொல்லலை. இருந்தாலும் இப்போ அந்த கோர்ட்டு இந்த அளவுக்கு சொல்லும்படியா வச்சிருக்கு அப்படின்னா அப்போ இவங்களுடைய நிர்வாகத்திறன் எந்த அளவுக்கு இருக்கு, இதை பற்றி தமிழ் ஊடகம் என்னைக்காவது விசாரிச்சிருக்கா? அதை விட்டுட்டு இவனை என்ன பண்ணுறானுங்க இந்த பயலுக, மோடி 300 சீட்டை தாண்டுவாரா, இந்த ஸ்டேட்டில் இவ்வளவு சீட்டுக்கு நடந்திருக்க, இதில் இதில் 10 சீட்டில் கூட பிஜேபி ஜெயிக்காது, தோத்தே போயிடுவாங்க. இவங்க ஆசையெல்லாம் உட்காந்து பேசி சுயன்பம் காண்றானுங்க இந்த கும்பல். மாறாக இவங்க என்ன பண்ணியிருக்கணும், மெட்ராஸ் ஹைகோர்ட் இப்படி சொல்லியிருக்கு, இது அரசாங்கம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கு, இதில் ஃபாலோ அப் என்ன அப்படின்னு ஒரு ரிட்டையர்டு இவரையோ போலீஸையோ இவரையோ கூப்பிட்டு, ரிட்டையர்டு ஹை அஃபிஷியல்ஸ் ஐபிஎஸ் அஃபிஷியல்ஸை கூப்பிட்டு, ஓய்வு பெற்ற நீதிபதி, அதோடு இல்லாமல் நிஜமாவே சமுதாயத்துக்கு வேலை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரி ஆட்களையும் ஆளுங்கட்சி தரப்பு எதிர்கட்சி தரப்புலேருந்து இவங்க கூப்பிட்டு ஒரு பேனல் டிஸ்கஷன் வச்சுருந்தாங்கன்னா அறிவுபூர்வமாக இருந்திருக்கும். ஆனால் இவங்களும் உடனே நீங்களும் நினைக்கலாம், பார்க்குற நேயர்களும் நினைக்கலாம், அறிவுக்கும் தமிழ் ஊடகத்துக்கும் என்னையா சம்பந்தம், அவன் தான் முன்கள பணியாளராக அவன் காலை கழுவி குடிச்சிட்டு இருக்கானே அப்படின்னு நினைக்கலாம். இருந்தாலும் யாராவது ஒத்தனாவது இதை பார்த்து திருந்த மாட்டானாங்கிற நப்பாசையில் சொல்கிறோம். இது இந்த ட்ரக் மாஃபியாங்கிறது ரொம்ப கொடூரமான ஒரு இதாக இருக்குது. சைதாப்பேட்டையில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, பக்கத்துலேயே ஒரு கொலை, வீடு பூந்து ஜன்னலை தட்டி கீழே வர சொல்லு அவனு சொல்லி மனைவிக்கு எதிர்த்தாப்லேயே மனைவி குழந்தைக்கு எதிர்த்தா மாதிரியே அவனை தீர்த்து கட்டுறாங்க. அக்ராஸ் த ஸ்டேட்டு புருஷனை பொண்டாட்டி கொல்றது, பொண்டாட்டியை புருஷன் கொல்றது, இந்த மாதிரி இதுக்கு காரணமே இது கள்ளக்காதலுக்கான்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நீங்க பார்த்துருப்பீங்க, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய எஸ்பி 32 வழக்கு சம்பந்தமாக பெரிய பகுப்பாய்வு சொல்லியிருக்காரு. எதனால அந்த கொலை நடந்தது, நீங்க ஒட்டுமொத்தமாக போதைக்காக அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு. பட் லா அண்ட் ப்ராப்ளமே நடக்கக்கூடாதுங்கிறதான காவல்துறையோட. அதை விட்டுட்டு இவங்க என்ன சொல்றாங்க, அது போதைனால நடக்கலைங்க, இது கள்ளக்காதலால நடந்துங்க, இது திருமணம் கடந்த உறவுனால, சுபவியும் கொஞ்சம் குஷிப்படுத்தணுங்க, திருமணம் கடந்த உறவுனால நடந்ததுங்க அப்படின்னு. இதுக்கு வியாக்கியானத்துக்கு மட்டும் குறைச்சல் இல்லை, வாய்க்காங்கிறக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இது வெறும் வாய்ச்சவடால் வட சொல்ற ஆட்சியா இல்லாமல் இவங்க கொஞ்சமாவது களத்தில் இறங்கி தமிழக முதல்வர் செயல்படுத்துவார்னு நினைக்கிறேன். அப்படின்னு நம்புறதை பார்த்தே யாராவது நம்மளை பார்த்து சிரிச்சிடக்கூடாது. தமிழக முதல்வர் நமக்கான முதல்வர் வேலை செய்வார்னு நம்புவோம்.